தொடர்களோடு இருப்பாராக. எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 2 இறைவசனங்கள் 41 முதல் 52 முடிய. ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமுக்கு போவார்கள். இயேசுவுக்கு 12 வயது ஆனபோது வழக்கப்படி விழாவை கொண்டாட எருசலேம் சென்றனர். விழா நாள்கள் முடிந்து அவர்கள் திரும்பிய போது சிறுவன் இயேசு எருசலேமில் தங்கிவிட்டார். இது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது. பயணிகள் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று எண்ணினர். ஒரு நாள் பயணம் முடிந்த பின்பு உறவினரிடையேயும் அறிமுகமானவர்களிடையேயும் அவரை தேடினர். அவரை காணாததால் அவரை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பி சென்றார்கள். 3 நாள்களுக்கு பின் அவரை கோவிலில் கண்டார்கள். அங்கே அவர் போதகர்கள் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டும் அவர்களிடம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டும் இருந்தார். அவற்றை கேட்ட அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளும் திறனையும் அவர் அளித்த பதில்களையும் கண்டு மலைத்து போயினர். அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர். அப்பொழுது அவருடைய தாய் அவரை நோக்கி, மகனே, ஏன் இப்படி செய்தாய்? இதோ பார், உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டு இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார். அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடன் சென்று நசரத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார். அவருடைய தாய் இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார். இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. பிரியமான அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் திருக்குடும்ப பெருவிழாவை மகிழ்ச்சியோடு நம் பங்கிலே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இது குடும்ப ஒன்றிப்பு விழாவாக நாம் பார்க்கின்றோம். இந்த விழாவிலே இன்றைக்கு இறைவன் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் என்ன ஒரு கருத்தை கூற விரும்புகிறார் என்று இந்த மறைவரின் வழியாக நாம் சிந்திப்போம். ஒரு பையன் அம்மா கிட்ட, அம்மா இன்னைக்கு லீவுமா, ஆகவே நானு சினிமா போயிட்டு வரேன் அப்படின்னு அவன் அம்மா கிட்ட கேட்கிறான். உடனே அம்மாவும் சொல்றாங்க, சரிடா, போயிட்டு சீக்கிரமா திரும்பி வா என்று சொன்னாங்க. உடனே அப்பா உள்ள இருந்து கத்துறார், நாளைக்கு பரீட்சை வச்சுட்டு இன்னைக்கு லீவுனா சினிமாவுக்கு போகியாடா, நான் சொல்றேன் நீ சினிமாவுக்கு போக கூடாது அப்படின்னு அவர் கட்டளை விட்டார். அப்போ அவங்க அம்மா மீண்டும் நான் சொல்றேன் நீ போயிட்டு வாடா என்று மீண்டும் வலியுறுத்துறாங்க. அப்ப அவங்க அப்பா சொல்றாரு, இந்த வீட்டுல யாரு பேண்ட் சட்டை போட்டிருக்கா பார்த்துட்டு அவர் சொல்றதை கேட்டுட்டு போடா அப்படின்னு தைரியமா சொன்னாரு. அப்ப அவங்க அம்மா சொன்னாங்க, எங்க பேண்ட் ஷர்ட் போடுறது நீங்க தான், ஆனா என்ன கலரு எப்படி பேண்ட் அதை எடுத்து வச்சு கொடுக்கறது நான் தான். ஆகவே டேய், உங்க அப்பா சொல்றதை கேட்காத, நான் சொல்றதை கேட்டுட்டு போடா என்று அம்மா மீண்டும் அதட்ட பையன் அதுக்குள்ள சினிமாவுக்கு போயிட்டான். இதுதான் ஒரு வீட்டிலே இன்னைக்கு நடக்கிற நிகழ்ச்சிகள். நாம் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலும் பார்க்கும் பொழுது பிள்ளைகள் பெற்றோருடைய பேச்சை கேட்கிறார்களா? பெற்றோர்கள் பிள்ளைகளிடம் எதிர்பார்ப்பது என்ன? குடும்பங்களில் கணவன் மனைவி
எப்படியாக அவர்கள் உறவு இருக்கிறது என்று இந்த நிகழ்ச்சி சிந்தித்து பார்க்க அழைக்கிறது. ஒவ்வொரு வீட்டையும் பார்க்கும் பொழுது கணவன் எஜமானாக இருக்க விரும்புகிறான். தான் செய்வதை மனைவி கேட்க வேண்டும், பிள்ளைங்க கேட்கணும் என்று ஒரு சில குடும்பத்தில் பார்க்கும்போது மிலிட்டரி ஆட்சி போல அங்கு இருக்கும். ஒரு சில குடும்பங்களில் மனைவியின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். இன்னும் ஒரு சில குடும்பங்கள்ல பிள்ளைங்க பெற்றோரை அகற்றி வச்சுட்டு அவங்க ஆதிக்கம் செலுத்துவாங்க. இப்படியாக ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு வித்தியாசமான ஆதிக்க சூழ்நிலை இருப்பதை பார்க்கிறோம். குடும்பங்களுக்கு அழகு என்பது எது? ஆதிக்கமா அல்லது அங்கு அன்பு வழியிலே நடப்பதா? இதுதான் இன்றைக்கு இருக்கிற ஒரு குறைபாடாக இருப்பதை பார்க்கின்றோம். நாம் அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு குடும்பமும் திருக்குடும்பமாக வாழ வேண்டும் என்ற அழைப்புதான் தாய் திரு அவை இன்றைக்கு கொடுத்து இந்த விழாவை நாம் கொண்டாட அழைப்பு தருகிறது. திருக்குடும்பம் அப்படி என்று சொல்லும் பொழுது அந்த குடும்பத்தின் அழகு என்ன? அங்கு இயேசு, சூசையப்பர், அன்னை மரியாள் இவர்கள் மூவரும் தான் கதாபாத்திரங்கள். அவற்றிலே முதன்மை கதாபாத்திரமாக இருந்தது யார்? சூசையப்பர். அவர் ஒரு வளர்ப்பு தந்தையாக தான் இருந்தார். அவருக்கு 1000 பிரச்சனைகள். முதலாக தன் மனைவி மரியாளை மனமுடிப்பதற்கு முன்பாகவே குழப்பமும் பிரச்சனையும் அவர் வாழ்க்கையில் ஏற்பட்டது. இருப்பினும் கடவுள் திட்டப்படி மனைவி மரியாளை ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்ட நாள் முதல் நடந்தது என்ன? அந்த குடும்பத்தில் பிரச்சனையே இல்லையா? அவர்கள் மத்தியிலே ஏராளமான குழப்பத்தின் செய்திகள் வந்து கொண்டே இருந்தது. ஆகவே நிம்மதியாக அவர்கள் வாழ முடியவில்லை. ஏனென்றால் பெத்லகேமிலே இயேசு பிறந்தாலும் அங்கே ஏரோது மன்னனின் கொலை நிலத்தை செய்து வந்த பிறகு அங்கிருந்து ஓடோடி சென்றார்கள் எகிப்துக்கு என்று பார்க்கிறோம். ஆகவே எகிப்து தேசம் என்பது எங்கு? பெத்லகேம் என்பது எங்கு? அப்படிப்பட்ட ஒரு நெடும் பயணத்திற்கு அங்கே கடவுளின் தூதர் எச்சரித்த பிறகு சூசையப்பர் அழைத்து செல்கிறார். மீண்டும் வருகிறார்கள் நாசரேத்திற்கு. நாசரேத்தில் வந்து அவர்கள் வாழ்க்கை முழுவதும் ஒரு பயண நிகழ்ச்சியாக இருப்பதை பார்க்கின்றோம். நாம் அன்புக்குரியவர்களே, இவ்வாறு குழந்தையை பெற்றெடுத்து அந்த குழந்தையோடு அவர்கள் வாழ்க்கை பயணமாகத்தான் இருந்தது. அவர்கள் இயேசு 12 வயது இருக்கும்போதுதான் நாசரேத்தில் ஒரு குடும்பமாக அவர்கள் அங்கே தங்கினார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆம் அன்புக்குரியவர்களே, அத்தனை ஆண்டுகள் எத்தனை இடையூறுகள், எத்தனை பிரச்சனைகள், பயணங்களின் நடுவில் எத்தனை இடையூறுகள், இதை அனைத்தையும் சந்தித்து சூசையப்பர் தன் மனைவி, தன் பிள்ளை இவர்களை பராமரித்தார், பாதுகாத்தார், வழி நடத்தினார் என்று பார்க்கிறோம். அதுதான் சூசையப்பருடைய கடமை. அவற்றை தன் வாழ்க்கையில் உணர்ந்தார். இவ்வாறு ஒவ்வொரு அப்பா அம்மாவும் இந்த சூசையப்பரை போல ஒவ்வொரு குடும்பத்திலும் வாழ்ந்தால் அந்த குடும்பத்தில் பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள் என்பதை கற்பனை செய்து பார்த்தால் அந்த குடும்பத்தில் தகப்பனின் அன்பில் வாழும் குழந்தை நிச்சயமாக அந்த அன்பில் என்னைக்கும் பூரிப்படைந்து தகப்பனை போல வாழ முயற்சி செய்யும். இரண்டாவதாக அன்னை மரியாள். அது இதோ ஒவ்வொரு குடும்ப பெண்களுக்கும் ஒரு முன் மாதிரி. அது தாய். ஒவ்வொரு குடும்பத்தின் தாயும் மரியாதை போல இருக்க வேண்டும். மரியாதை எப்படிப்பட்டவை? அவரை பற்றி நன்றாக நமக்கு தெரியும். அவள் தாழ்ச்சி நிறைந்தது, தன் கணவனுக்கு பணிந்து நடந்தது, ஒருபொழுதும் பெருமிதம் கொண்டாளது, தற்பெருமை கொள்ளாதது, தான் கடவுளின் மகனை பெற்றெடுத்தவள் என்ற மமதை இல்லை. மாறாக ஒரு எளிமையான வாழ்க்கை, தன் கணவனோடு இணைந்து தன் மகனோடு அவள் அனைத்தையும் அனுசரித்து ஒவ்வொரு நாளும் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்தையும் உள்ளத்தின் ஆழத்தில் இருத்தி அவை குடும்பத்தை சார்ந்தோடு வழி நடத்தினார் என்று அன்னை மரியாளின் வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்றோம்.
ஆகவே ஒவ்வொரு தாயும் இவ்வாறு அன்னை மரியாதை போல தாட்சியோடு எளிமையோடு பணிந்து நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அழைப்பு தரப்படுகிறது. ஆகதான் அன்புக்குரியே இவ்வாறு 1 தெசலோனியர் 4:4 சொல்லப்படுகிறது, உங்களில் ஒவ்வொருவரும் தன் மனைவியை தீயவராக கருதி மதிப்புடன் நடத்த அறிந்திருக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுரை இங்கே பவுலடியார் கூறுகிறார். அதே போல் ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் அங்கே கொடுக்கப்பட்ட கடமையாக நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு தாய்மாரும் அவருடைய கடமை என்ன? தீத்து 2:4-5 சொல்கிறது, அன்பும் பணிவும் காட்டும் கடமை. எபேசியர் 5:33 சொல்கிறது, இறை அச்சத்துடன் வாழ்வது. மேலும் தீமோத்தேயு 31:3 சொல்கிறது, கணவரை நம்பிக்கைக்குரியவராக இருக்கும் கடமை. மேலும் சுறுசுறுப்புடன் உழைக்கும் கடமை. ஞானம் 28:1-13 சொல்கிறது, நற்பண்புடன் வாழ்வது. இவை அனைத்தும் மனைவிக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கடமையாக இருப்பதை பார்க்கிறோம். அன்புக்குரியவே இவ்வாறு ஒவ்வொரு கணவனும் பணிந்து வாழ வேண்டும், ஒவ்வொரு மனைவியும் கணவனுக்கு பணிந்து வாழ வேண்டும் என்ற அழைப்பு தான் திருக்குடும்பத்தில் மேலோங்கி இருந்ததை பார்க்க வேண்டும். மேலும் அன்புக்குரியவே பொறுப்புள்ள பெற்றோராக இன்னைக்கு நாம் இருக்கிறோமா? பொறுப்புள்ள பெற்றோர் என்றால் யார்? அவர்கள் கண்டிப்போடு பிள்ளைகளை நடத்த வேண்டும். கனிவும் பாசமும் கொண்ட தந்தை இருந்தாலும் அவர் கண்டிப்புள்ள தந்தையாக இருக்க வேண்டும். மேலும் கனிவின் பின்னே கண்டிப்பும் கொண்ட தாயின் பொறுப்புகள் சிறந்த பொறுப்புள்ள பெற்றோராக வாழ்வதற்கு வழிகாட்டும் என்பதை மிக அழகாக செய்கிறார்கள். ஆகவே பொறுப்புள்ள பெற்றோருடைய கடமை என்ன? முதலாக பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். நாம் அன்புக்குள்ளே இணைச்சட்டம் 32:11 சொல்கிறது, கழுகு தன் கூட்டின் மேல் அசைந்தாடு தன் குஞ்சுகளின் மேல் படர்ந்து அணைப்பது போலவும் தன் சிறகுகளை விரித்து அவற்றை சுமந்து செல்வது போலவும் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை கொடுக்க வேண்டும். பெற்றோரின் முதல் கடமை என்ன? பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். இரண்டாவதாக பிள்ளைகளுக்கு பராமரிப்பை கொடுக்க வேண்டும். பராமரிப்பு என்றால் ஒவ்வொரு பெற்றோரின் கடமை என்ன? பிள்ளைகளுக்கு தேவையான உண்ண உணவும் எடுத்த உடையும் இருக்க இருப்பிடமும் அவர்கள் தேவையான படிப்பும் அவர்கள் கொடுக்கும் பராமரிப்பின் பணிகள் உங்களுக்கு இருக்க வேண்டும். அதுதான் மத்தேயு 7:9 சொல்கிறது, உங்களில் எவராவது ஒரு அப்பத்தை கேட்கும் பிள்ளைகளுக்கு கல்லை கொடுப்பாரா? அன்புக்குள்ளே நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்குரிய பராமரிப்பை கொடுக்க வேண்டும். மேலும் அன்புக்குள்ளே இதோ பிள்ளைகளுக்கு பலவற்றை கற்றுக் கொடுக்க வேண்டும். நல்லவற்றை கற்றுக் கொடுக்கும் பெற்றோர் பொறுப்புள்ள பெற்றோர். ஆகவே எவற்றை நாம் கற்றுக் கொடுக்கிறோமோ பிஞ்சு வயதிலிருந்து அவற்றை பிள்ளைகள் ஒழுங்காக கற்றுக்கொள்வார்கள். நான்காவதாக ஞானம் 32:2 சொல்கிறது, தம் மகனை நன்னெறியில் பயிற்றுவிப்பவர் அதனால் நன்மை அடைவர். நான்காவதாக பயிற்சி அளிக்க வேண்டும். நீங்கள் கொடுக்கும் பயிற்சி நல்லவற்றில் நல்லபடி நடப்பதற்காக பிள்ளைகளை பயிற்றுவிக்க வேண்டும். அதுதான் ஒவ்வொரு பெற்றோருடைய முதல் கடமை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். மேலும் ஐந்தாவதாக பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்லுங்கள். கோபித்து புத்தகம் 4:3 சொல்கிறது, இவ்வாறாக கோபி தன் மகன் கோபியாவுக்கு சொன்ன அறிவுரை நல்லதொரு எடுத்துக்காட்டு. அவன் எப்படி வாழ வேண்டும் என்று அவர் அறிவுரை கூறினார் என்று சொல்லப்படுகிறது. நீதிபதி புத்தகம் 6:23 சொல்கிறது, கட்டளை என்பது ஒரு விளக்கு, அறிவுரை என்பது ஒளி. ஆகவே அறிவுரை கூற மறக்காதீர்கள். பிள்ளைகள் கேட்கிறாங்களா இல்லையா அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. மாறாக 10 வயதில் அவர்கள் எப்படி நடக்க வேண்டும் என்ற புத்திமதி செல்வது பெற்றோருடைய முதல் கடமை என்பதை மறந்துவிடக் கூடாது. மேலும் ஆறாவதாக கண்டித்து திருத்த வேண்டும். அன்புக்குள்ளே இவற்றை பற்றி பல புத்தகங்கள் விவிலியத்தில் அழகாக சொல்கிறார்கள். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட சாமுவேல் புத்தகத்திலும் கூட
அங்கே அன்னாள் தன் மகனை கண்டித்து திருத்தினாள். பெற்றோர் பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுது கண்டித்து திருத்த வேண்டும். இன்றைக்கு பெற்றோர்கள் பாதித்து அவற்றை மறந்து விடுகிறார்கள், பாசத்தை மட்டும் காட்டுகிறார்கள். ஆனால் தவறு செய்யும் பொழுது கண்டிக்க மறந்து விடுகிறார்கள். அவ்வாறு கண்டிக்காத பெற்றோருடைய பிள்ளைகள் தான் இன்றைக்கு தங்கள் கடமையை மறந்து பிற்காலத்தில் அவர்கள் திருடராக, பல்வேறு குறுக்கு வழியில் சம்பாதிப்பவராக, பல்வேறு தீய வழியில் செய்கின்ற பிள்ளைகளாக மாறுகிறார்கள். அவர்கள் வளர்ந்த பிறகு கண்டிப்பதை விட அவர்கள் தவறு செய்யும் போது கண்டிக்கும் பெற்றோர் தான் பொறுப்புள்ள பெற்றோர் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஏழாவதாக மன்னிக்க வேண்டும். பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுது அவர்களை அரவணைத்து மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் பொறுப்புள்ள பெற்றோராக நீங்கள் வாழ வேண்டும். ஊதாரி மகன் ஓமை லூக்கா 15 சொல்கிறது. அவற்றில் அந்த தந்தை தன் மகன் தவறி சென்றாலும் அவன் மீண்டும் வரும்பொழுது அரவணைத்து ஏற்றுக்கொண்டு அவரை அன்புடன் முத்தமிட்டு வரவேற்றார் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே பிள்ளைகள் தவறு செய்பவர்கள் தான். ஆனால் கண்டித்து திருத்தும் பொழுது ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகள் அவர்கள் வெளியில் சென்றாலும் மீண்டும் தன் தவறை உணர்ந்து மன்னித்து வரும்பொழுது அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த நேரத்தில் நீங்கள் பெருமிதம் காட்டாதீர்கள், உங்களுடைய சீற்றத்தை காட்டாதீர்கள், மாறாக ஏற்றுக்கொள்ளுங்கள். எட்டாவதாக ஜெபிக்க வேண்டும். பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு பெற்றோரும் ஜெபிக்கும் பழக்கத்தை உருவாக்குங்கள். கணவன் மனைவி நீங்கள் இருவரும் ஜெபித்தால்தான் பிள்ளைகளும் ஜெபிப்பார்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இவ்வாறு பைபிளிலே நிறைய ஜெபிக்கும் குடும்பம் இருந்தது. ஜக்கரியா, எலிசபெத் அவர்கள் இருவரும் கோவிலிலே ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். அப்போதுதான் ஆண்டவர் அவர்களுக்கு பிள்ளை வரம் கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது. இவ்வாறு ஜெபிக்கும் குடும்பம் மேலான குடும்பம், அவர்கள்தான் பொறுப்புள்ள பெற்றோர் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஒன்பதாவதாக பொறுப்புள்ள பெற்றோர் என்ன செய்ய வேண்டும்? பிள்ளைகளை தினந்தோறும் ஆசீர்வதிக்க வேண்டும். அன்புக்குள்ளே ஆசீர்வதிக்க வேண்டும். எத்தனை பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகும்போது அவர்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறீங்க? முன்னாடி எல்லாம் நல்ல பழக்கம் இருக்கும். ஒவ்வொரு முறையும் பிள்ளைகள் வெளியில் செல்லும் பொழுது முட்டி போட்டு அப்பா அம்மாட்ட சிலுவை வாங்கி ஆசீர்வாதம் பண்ணப்போதுதான் நாங்களும் போவோம். நீங்களும் அப்படிதான் இருந்திருப்பீங்க. ஆனால் இன்றைக்கு பிள்ளைங்க அப்படி இருக்காங்களா? அப்படி நான் வளர்த்திருக்கிறோமா? அவ்வாறு ஆசீர்வாதம் கொடுக்கிறோமா? பெற்றோருடைய ஆசீர்வாதம் மிக மிக முக்கியமானது அன்புக்குரியது. ஆகவே இவ்வாறு உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க மறக்க வேண்டாம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் அன்புடன் வரவழைத்து அவர்களை அரவணைத்து ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே பெற்றோர் பொறுப்புள்ள பெற்றோர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க கற்றுக் கொள்ளுங்கள். உங்கள் ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு பன்மடங்கு அது ஆண்டவரின் ஆசிரியை பெற்றுத் தரும் என்பதை மறந்துவிடக் கூடாது. பத்தாவதாக உங்கள் பிள்ளைகளுக்கு முன்மாதிரி காட்டுங்கள். ஆகவே நீங்கள் காட்டும் முன்மாதிரி எடுத்துக்காட்டு ஒவ்வொன்றும் உங்கள் பிள்ளைகள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்படி நடந்து கொள்கிறீர்கள்? உங்கள் கணவனை எவ்வாறு மதிக்கிறீர்கள்? நீங்கள் உங்கள் மனைவியை எவ்வாறு அனுசரித்து போகிறீர்கள்? இது அனைத்தையும் பார்க்கிறார்கள். ஆகவே நீங்கள் எடுத்துக்காட்டும் வாழ்க்கை தான் உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு சிறந்த முன்மாதிரி. ஆகவே நீங்கள் தவறாக நடந்தால் உங்கள் பிள்ளைகள் அந்த தவற்றை தான் அவர்கள் செய்வார்கள். எனவே ஒவ்வொரு காரியத்திலும் பொறுப்புள்ள பெற்றோர் அவர்கள் முன்மாதிரியாய் நடக்க வேண்டும். யோசேப்பும் மரியாவும் தன் மகன் இயேசுவுக்கு முன்மாதிரியாய் வாழ்ந்தார்கள், தொழிலை செய்தார்கள், அவர்கள் உழைக்க கற்றுக் கொடுத்தார்கள். அவர்கள் தன் பிள்ளையை வளர்க்கும் போது இறை வார்த்தையை கற்றுக் கொடுத்தார்கள். ஏனென்றால் அன்றை மரியாள் சிறு வயதிலிருந்து ஆண்டவரின் வார்த்தையை படித்தது. ஆகவேதான் 12 வயது நிறைந்திய இயேசு கிறிஸ்து அந்த ஆலயத்திலே அந்த ஞானிகளோடு அவர்கள் தர்க்கம் செய்தார். அவருக்கு எங்கிருந்து ஞானம் வந்தது? அன்னை மரியாள் காட்டிய அந்த நெறிதான் அவருக்கு அறிவு புகட்டியது என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். ஆகவே பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்கும் இத்தகைய அறிவாற்றல், இறைவார்த்தை நெறி, இதை ஒவ்வொன்றும் உங்கள் பிள்ளைகளை பக்குவமாய் அது பிற்காலத்திலே வழி நடத்தும். எனவே அன்புக்குரியதே, இதை அனைத்தையும் நீங்கள் ஒரு அறிவுரையாக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏன் பாதைகளா செய்தாரு இந்த நாள்ல நினைக்க வேண்டாம். திருக்குடும்பம் என்பது இவற்றை தான் நமக்கு பிரதிபலிப்பது. ஆகவே நம் பங்கு குடும்பம், இந்த பங்கு குடும்பத்தில் வாழ்கிற ஒவ்வொரு குடும்பமும் இவ்வாறு உங்கள் பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்தால், நீங்கள் வழி நடத்தினால் நம் பிள்ளைகள் ஒவ்வொருவரும்
பக்குவம் அடைவார்கள். அந்த பிள்ளைகள் நல்ல வாழ்க்கையை அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள். அவர்கள் தானாகவே ஆண்டவரின் ஆசைப்பட்ட குழந்தைகளாய் நல்ல எதிர்காலம் அவர்களுக்கு கிடைக்கும். நம் பெற்றோர்கள் நமக்கு முன்மாதிரிகள், நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கை அமைத்து தந்தார்கள். ஆகவே நீங்கள் அவ்வாறு உங்கள் பிள்ளைகளுக்கு வாழ்க்கை அமைத்து தாருங்கள். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடங்கள். ஆகவே உங்கள் பெற்றோர் உங்கள் மீது அக்கறை காட்டும் பொழுது ஒவ்வொரு குழந்தையும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பெற்றோருக்கு உகந்த பிள்ளையாய், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுளின் மகனாக இருந்தாலும் அவர் 12 வயதிற்கு பிறகு என்ன செய்தார்? தன் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார் என்று இறைவார்த்தை இன்றைக்கு நமக்கு சொல்கிறது. ஆகவே அவ்வாறு ஒவ்வொரு குழந்தைகளும் பணிந்து நடந்தால், பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தால் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும். எனவே இந்த திருக்குடும்ப நாளிலே நம் ஒவ்வொரு குடும்பமும் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாய் இருக்க வேண்டும் என உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பங்கு குடும்பத்தின் தலைவராக இருக்கிற நான் உங்களுக்கு முன்மாதிரியாக இருக்க ஆசைப்படுகிறேன். ஆகவே நான் காட்டும் இந்த ஆன்மீக நெறி நீங்களும் பின்பற்ற வேண்டும். இந்த ஆன்மீக நெறியில் நாம் வளர்ந்தால் பங்கு குடும்பம் மேலேந்து இருக்கும். நம் பங்கு இன்னும் சிறப்பான பங்காக மாறும். இன்னைக்கு வந்திருக்கிற குடும்பங்களை பாருங்கள். நம் பங்கிலே 200 குடும்பங்கள், ஆனால் வந்திருப்பது ஒரு 50 குடும்பம் தான் முழுமையாக வந்திருப்போம். மாறாக மற்ற குடும்பங்கள் எங்கே? இதற்கு என்ன காரணம்? நீங்க அதிகமாக நேரம் எடுக்கிறாங்க பூசையில அப்படின்னு சில பேருடைய குறைபாடுகள். அதை நான் கேட்டேன். பாடல் அதிகமா நேரம் எடுக்கிறாரு. எதுக்காக நேரம் எடுக்கிறோம்? இங்குதான் உங்களை பக்குவப்படுத்த முடியும். உங்களுக்கு இங்குதான் இறைவார்த்தையை போதிக்க முடியும். இறைவார்த்தை தவிர வேறு கெட்ட வார்த்தை இந்த பேசல நம்பி சாமியார். ஆகவே இங்கு பங்குல நாம இன்னைக்கு நம் பிள்ளைகள் எல்லாம் அழைத்து வரல சொன்னா, இன்னைக்கு நிறைய பேர் பிள்ளைங்க அழைத்து வரல. நிறைய பிள்ளைங்களே இல்லை பாருங்க. அவங்களை எங்க போயிட்டாங்க? ஏன் அழைத்து வரல? ஆகவே நம்ம ஒவ்வொருவரும் இவ்வாறு கடமை தவறு விடுகிறோம், தூங்க விட்டுகிறோம், சோம்பலியா அவர்களை விட்டு விடுகிறோம். இன்னைக்கு அதுதான் பிள்ளைகளை நிற்கதியாக மாற்றி விடுகிறது. அன்புக்குரியது. ஆகவே சோம்பேறிகளாக உங்க பிள்ளைகளை வளர்க்காதீர்கள். ஒவ்வொரு திருப்பலி, ஞாயிற்றுக்கிழமை கடன் திருப்பலி, ஆகவே குடும்பமாக வந்து ஆசீர்வாதத்தை பெறுங்கள். தனித்தனியாக வருவது அல்ல அழகு. மாறாக பிள்ளைகளுக்கு மறைப்பது திருப்பலி இருந்தால் அது வேறு. மாறாக மற்ற நேரங்களில் எல்லோரும் இணைந்து வாருங்கள், குடும்பமாக பாருங்க. அதுல தவறு ஒன்றும் இல்லை. அவ்வாறு அமர்ந்து நீங்கள் ஜெபிக்கும்போதுதான் இங்கே முழு தலைமை நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். ஆகவே அன்புக்குரிய ஒவ்வொரு காரியத்திலும் முழு ஈடுபாட்டோடு உழைக்கும் குடும்பம். இன்னைக்கு நம்ம பங்குல நிறைய குடும்பங்கள் முழு ஈடுபாட்டோடு உழைக்கிறாங்க. உண்மையிலே பாராட்டுக்குரியது. அதை வாழ்த்துகிறேன். ஆகவே அப்படியாக எல்லா குடும்பத்திலும் எல்லாரும் வந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நம் பங்கு எப்படி வளர்ச்சி பெறும்? ஆகவே 200 குடும்பங்களும் ஐக்கியமாக ஆண்டவரின் பிள்ளைகளாக யாகுல தாயினுடைய அந்த புதல்வர்களாக ஒரு குடும்பமாய் வாழ்ந்தால் நம் குடும்பமும் பங்கு குடும்பமும் ஒரு திருக்குடும்பம். ஆகவே அப்படிப்பட்ட குடும்பத்தை அமைக்க நாம் எல்லோரும் சேர்ந்து உழைப்போம். நம் பங்கு குடும்பங்களை காப்போம் என்று விருது வாக்கெடுத்து இந்த நாளிலே திருக்குடும்பத்தின் சந்நிதி நம் வாழ்க்கையில் நிம்மதி என்பதை உணர்ந்து இந்த குடும்பத்தை முன்மாதிரியாய் நாம் எடுத்துக்கொள்ள திருக்கடையிலே ஜெபிப்போம். ஆமென்.